இந்த வீடியோவை வழங்குவோர் ரூபேக் பேப்பர் பேக்ஸ். தமிழ்நாட்டின் ஒரு மிக சிறந்த தரமான பேப்பர் பேக் தயாரிப்பாளர். உங்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பேப்பர் கேரி பேக்ஸை ரொம்ப தரமாகவும் உங்களுடைய பிராண்டிங்கோட பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை பற்றி பண்ண வீடியோஸ்னால நிறைய பேர் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு யாரெல்லாம் ஆரோ யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட வைட்டமின் டி போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 6 to 7 பீப்புளில் ஒரு 5 பேராவது யூல் பி வைட்டமின் டி அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி. இது கேரண்டீட். ஐ கேன் பெட் ஆன் யூ. பர் அவர் 200 children die on waterborne illness every hour. தமிழ்நாட்டில் கேன்சர் கேபிட்டல் 0. 2035, we will see 70% of India on water stress. We are one of the largest water stress nations in the world. உலகத்திலேயே பிபி அக்ராரம் எங்கே தொழிற்சாலைகள் நடக்கிற இடம் அங்கே பார்க்குறப்போ from 3,000 it has risen to 41,185, which is unfit for human consumption. It is the constant connection for causing cancer. சின்ன கார் செக்மெண்ட் போகணும்னா 250,000 லிட்டர்ஸ் 2.5 லட்சம் லிட்டர் யூஸ் பண்ணுறோம். பெரிய இனோவா மாதிரி எடுத்தோம்னா 5 லட்சம் லிட்டர். தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு புதிய முயற்சியாக கடந்த ஒரு 15-20 நாள் இருக்கும். ஒரு மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு நேச்சர் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பண்ணலாம், நிறைய பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு நசீனூரில் இருக்கக்கூடிய சாத்விக் அமுல்யம் அப்படிங்கிற ஒரு வீடு பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம இயற்கைக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலான்னு ஒரு பெரிய வீடியோவாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்ம கூட இப்போ பார்த்தீங்கன்னா சாத்விக் அமுல்யம் வீட்டுடைய ஓனர் சிவகுமார் சார் நம்ம கூட இருக்காரு. அண்ட் கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணோம்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட சார் இருக்காரு. அவரை பற்றியும் அண்ட் இந்த தண்ணீருடைய முக்கியத்துவம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. என்கிட்ட பர்சனலாகவே உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணுங்க நீங்கள்? உங்களை எப்படி? தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ். ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். நிறைய கால்ஸ், நிறைய பேர் பார்க்குறதுக்கு எங்களுக்கு இன்னுமே ஒரு உற்சாகம் கொடுத்துருக்கு இதை பற்றி. பட் இன்னைக்கு திருப்பி நீங்கள் வாட்டரை பற்றி ஷூட் பண்ணணும், வி வாண்ட் டு டாக் அபவுட் அப்படிங்கிறப்ப தான் நம்மளோட ஃபவுண்டேஷன் ரெயின் வாட்டர் லிட்ரஸி ஃபவுண்டேஷனை இன்வால்வ் பண்ணி இப்போ இது நம்ம போகிறோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, நீரின்றி அமையாத உலகு. ஸோ ஏன் இதை பண்ணணும்? சரி, என்னோடய பேக்ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நான் 1988 to 1991 இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பெங்களூரில் பண்ணேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் தாஜ் வெஸ்டர்ன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தியோபராய் பெங்களூர். அப்புறம் வைன்ஸில் மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தங்காட்டி நான் ஒரு க்ரூஸ் ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் ட்ராவல் பண்ணேன். பேரலாக அந்த 1980 to 1990 ப்ளஸ் என்னோட குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவலில் நிறைய வாட்டர் ஸ்ட்ரெஸ் பார்த்தேன். அப்போ தான் என்னோட பிரதர் ஸ்ரீனிவாசன் மூலிமா மிஸ்டர் விஸ்வநாத் அண்ட் மிஸ்ஸஸ் சித்ரா விஸ்வநாத் என்னென்னா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்ட 2 மகான்கள், அவங்க 2 பேர் கொடுத்த இன்ஃபர்மேஷன், அவங்களோட ஒரு உற்சாகத்தில் தான் சரி ரெயின் வாட்டரை பற்றி, வாட்டர் லிட்ரஸி பற்றி டீச் பண்ணணுன்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனால் நிறைய பெங்களூரில் அவங்க பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எப்போல்லாம் ஷிப்பு அரவுண்ட் த வேர்ல்டு போகிறப்போ மெயின்லி யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஆனால் டிஸ்பாரிட்டி இருக்கும். இந்த ஊரில் பார்த்தா இவ்வளோ தண்ணி ஜாஸ்தி, அந்த ஊரில் பார்த்தா இவ்வளோ தண்ணி. இப்போ அர்த்தோட லைஃப் எடுத்திங்க அப்படின்னா இட்ஸ் 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. எவ்வளோ நீர் இருந்ததோ, எவ்வளோ நீர் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ, வாட் வாஸ் தேர், வாட் வில் பி தேர் ஃபார் த ஃபியூச்சருங்கிறது அவ்வளோதான். வாட்டர் கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். ஸோ இந்த பீரியடில் இவ்வளோ தான் இருக்குங்கிறப்போ ஏன்
வந்து உலகத்தில் ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ யூனோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அப்போ தான் 1980 to 1990 இந்த ரீசார்ஜ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பெங்களூரில் ஆரம்பிச்சது. இவங்க மிஸ்டர் விஸ்வநாத்தெல்லாம் தே பிளேட் அ வெரி பிக் ரோல் ஆக்சுவலி இதில். ஸோ எப்படி ஏன்னா நிறையா பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் வந்து ஐ க்ரூ அப் இன் பெங்களூர். நிறையா பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் வந்து ட்ரவுட் வாஸ் பஞ்சம் வந்து தலையை விரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தது. பீதர், குல்பர்கா, ஹுப்ளி, தார்வாட் அங்கெல்லாம் நிறைய மைக்ரன்ஸ் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரோடு போட்டதுலேருந்து பில்டிங் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் போனாங்க, திருவண்ணாமலை. பட் இன்றைக்கி அங்கேருந்து வர்றப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ ட்ராவல் பண்ணி போய் அவங்ககிட்டலாம் பேசுகிறப்ப தான் தெரிஞ்சுது இவங்கெல்லாம் லேண்ட் ஓனர்ஸ், தண்ணீர் இல்லாமல் வந்துட்டாங்க. ஸோ ஹவு டு ஹெல்ப் திஸ் பீப்புளுங்கன்னு பார்க்குறப்ப தான் நம்ம வந்து நீர் சேகரிப்புன்னு கொண்டு வரணும் அப்படின்னு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் பீப்புள். அந்த டைமில் ஐ வாஸ் நாட் அலோன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது கர்நாடகாவுக்கு எஸ்பெஷலி பெங்களூர் வாட்டர் ட்ராவல்ஸ் ஆல் த வே ஃப்ரம் மைசூர். காவேரி வாட்டர் கம்ஸ் ஆல் த வே டு பெங்களூர். த லாங்கஸ்ட் ட்ராவல் வாட்டர் இன் த வேர்ல்ட் ஃபார் போர்ட்டபிலிட்டி இஸ் இது. ஸோ அங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இவங்கெல்லாம் நிறையா வந்து இது கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ கோயிங் பேக் டு வாட் வி வேர் டாக்கிங், இப்போ இந்தியாவில் இன்றைக்கி எடுத்தீங்க அப்படின்னா 2020 டேட்டா. ஸோ வி ஹேவ் 4000 billion cubic meters of water available. ஓகே. அதில் வந்து ஒரு 1000 இது வந்து கியூபிக் மில்லிமீட்டர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. 1200 to 1700 billion cubic meter of water can be used for portability purpose. இப்போ இதை வந்து நம்ம ஆவரேஜ் பர் பர்சன் போட்டு நம்ம டோட்டல் பாப்புலேஷன் கூட டிவைட் பண்ணுறப்போ 1000 cubic அதாவது பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டில் அவைலபிள். ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க எங்கே இந்த பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இஃப் யூ டேக் வாட் யூ கோயிங் டு டாக் அவுட் டுடே இஸ் த எக்கனாமிக்ஸ் பிஹைண்ட் வாட்டர், த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் வாட்டர். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகம் 3ஆம் போர் ஆரம்பிச்சா தண்ணீர்னால ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி ஆரம்பிச்சு விட்டது. த கிரேட்டஸ்ட் ஹியூமன் ஜேர்னி இது இன்னைக்கு எடுத்தீங்க அப்படின்னா ட்ராவல் வந்து இன்னைக்கு ஆஃப்ரிக்காலேருந்து மைக்ரன்ஸ் வந்து நடந்து போய் யூரோப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. எதனால? ஒன்லி தண்ணீர் பஞ்சத்தினால. சிரியாவில் ஒரு சின்ன வில்லேஜில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் அவங்க வெளியே வந்தங்காட்டி இந்த டிஸ்பாரிட்டினால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வார் நடந்துட்டு இருக்கு சிரியாவில். தட் இஸ் ஒன் ரீசன். ஆல்ரெடி பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ், சவுத் ஸ்டேட்ஸில் உங்களுக்கு தெரியும் ரிவர் வாட்டர் நம்மளுக்கு ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு 1.3 மில்லியன் லிட்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு பர் கேபிட்டா நம்ம ஒரு ஆளுக்கு தண்ணி இருக்கு. ஆனால் அது எங்கே போகுதுங்கிறதா இப்போ கேள்வி. 2035 we will see 70% of India on water stress. We are one of the largest water stress nations in the world. உலகத்திலேயே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா most of the water stress industries are based in India. இப்போ இந்த ரீசெண்டாக வர EIயோட டிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி. 5 பஞ்சபூதங்களில் நீர் ஒன்று. இதே நீங்கள் குளோபலாக நீங்கள் யூரோப் எடுங்க, நீங்கள் யூஎஸ் எடுங்க, they don't have any water stressed industries. Out of the 3 biggest polluting industries in the world, one of them is India. Tanning. You take Bangladesh, Pakistan, India is in the second biggest place. இதை ஏன் யூரோப்பில் வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிற லெதர் தான். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் them. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ லுக் அட் அ பர் பர்சன் வாட்டர் ஃபுட் பிரிண்ட், இன்னைக்கு 50 liters per person, 200 liters per person per day கன்சம்ஷன் இருக்கக்கூடிய நேஷன்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஸ்கேல் இட் டவுன் டு இந்தியா. இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு பல் விளக்குறோம், ஸோ மச் ஆஃப் வாட்டர் இஸ் கான். அப்புறம் என்ன பண்ணுறோம், வி டேக் ஷவர். சில பேர் பக்கெட்டில் குளிச்சுக்கிறாங்க, சில பேர் ஷவரில் குளிக்கிறாங்க. ஸோ அகெயின் ஸோ மச் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட். இதே வந்து நீங்கள் நிறைய பேர் பாத் டப்பில் குளிக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க, மோர் வாட்டர் கன்சியூம்ஸ். தென் யூ கம் டவுன் டு யுவர் வார்ட்ரோப், யூஆர் டேக்கிங் அ டிஷர்ட் அண்ட் யூ டேக்கிங் அ ஜீன் பேண்ட். ஒரு டிஷர்ட் இதெல்லாம் வந்து ஒரு பர் பர்சனோட டெய்லி யூசேஜ் ஃபுட் பிரிண்ட்டை நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு டிஷர்ட் போட்டிங்களா 400 liters, ஒரு ஷர்ட் போட்டிங்களா 1200 liters, ஒரு ஜீன் போட்டிங்களா 2000 liters. பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வரீங்க, ஒரு அம்மா வந்து எனக்கு இன்னைக்கு இட்லி பண்ணியிருக்கேன், 1 kilogram ஆஃப் ரைஸ் 700 liters, வெஜிடபிள்ஸ் இருக்குது 400 liters. இல்லை இன்னைக்கு சண்டே we are going to cook chicken 3000 liters. அதே இன்னைக்கு வந்து நீங்கள் இல்லை வேண்டாம் நாங்கள் ஒரு 10 வீடு சேர்ந்து ஒரு ஆடு போட்டுக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் ஷீப் ஸ்லாட்டர் பண்ணியிருக்காங்க, கோட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6000 liters வாட்டர். பட் ஸ்டில் இட் இஸ் அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தட் 1.3 million liters per person. எங்கே தவறா போகுதுன்னா இப்போ 2019 பார்த்தீங்கன்னா சென்னை became water stressed extremely. I was actually teaching in Green School Bali. அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய
கார்ஸ் பார்த்தோம், இந்தியன் கார்ஸ் எல்லாமே. அப்போ நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், வேர் இஸ் திஸ் கார் கமிங் ஃப்ரம்? அவங்க சொன்னால் உங்கள் ஊர்லேருந்து தான் வருது. ஸோ வி ஹாவ் அ லேபிள் கால்ட் த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா இஸ் சென்னை. 1 டன் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ண 300 tons வாட்டர் வேணும். ஆல்ரெடி சென்னை இஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட். வி ஹேவ் அ லாட் ஆஃப் லேக்ஸ், வாட்டர் பாடிஸை பிளாக் பண்ணி நம்ம வந்து வி ஹவ் பில்ட் ஹவுசஸ் அண்ட் ஆல் திஸ் வி ஹவ் பில்ட். ஸோ இந்த வாட்டர் இந்த ஒரு ஸ்மால் கார் செக்மெண்ட் இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனி தே ஆர் கமிங் ஃப்ரம் சவுத் கொரியா டு இந்தியா அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் அண்ட் வாட்டர். ஒரு சின்ன கார் செக்மெண்ட் போகணும்னா 250,000 liters 2.5 லட்சம் லிட்டர் யூஸ் பண்ணுறோம். பெரிய இனோவா மாதிரி எடுத்தோம்னா 5 லட்சம் லிட்டர். இன்னைக்கு இதே வந்து பை சி குஜராத்துக்குள்ளே கொண்டு போய் குஜராத்லேருந்து இன்னைக்கு யூரோப் எக்ஸ்போர்ட் ஆகி யூரோப் ஃபுல்லாக பாரத் 6 யூரோ 6ஓட கார்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ வி ஆர் வர்ச்சுவலி எக்ஸ்போர்ட்டிங் வாட்டர். இதே மாதிரி தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் slaughter of cows also 60,000 liters. இன்னைக்கு லாஸ்ட் இயரோட பீஃப் எக்ஸ்போர்ட் டாலி பார்த்தீங்கன்னா 84,000 crores எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சம்திங் லைக் 176,000 மெட்ரிக் டன்ஸ். ஒரு மாடு வெட்டப்பட்டால் 60,000 லிட்டர். ஒரு அந்த மாட்டோட தோலை கொண்டு வந்து பண்றது ஈரோடு ராணிப்பேட். It just does not end there with 40,000 liters to tan that leather. அதுவும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி பல வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேஸ்ட் இன் இந்தியா. வி எக்ஸ்போர்ட்டிங். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கொடுத்த பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து நான் அந்த தண்ணீர் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஜாப் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 50,000 1 lakh சம்பளம் வருது. எல்லாம் கால்குலேட் பண்ணுறாரு, பையனோட இன்னைக்கு ஸ்கூல் இவ்வளோ, இவனுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ. ஆனால் திடீர்னு யாரும் சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களுக்கு 10,000 கொடுத்து 90,000 நான் எடுத்துக்கிறேன். அதுதான் தண்ணீரில் நடக்குது. நான் சின்ன பையனாக இருக்கப்போ கமிங் ஃப்ரம் பெங்களூர், காவேரியை வந்து நாங்கள் வி ஹவ் சீன் தம் இப்படி ஒரு 10 அடி உள்ள தள்ளி போனோம், இழுத்துட்டு போயிடும் நம்மள. அவ்வளோ காவேரியில் போன தண்ணி இன்னைக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி பொல்யூட்டட். ஒரு வாட்டி கேஷுவலாக மிஸ்டர் விஸ்வநாத் கிட்ட பேசுகிறப்போ he said, Shivakumar, up to Mettur we know what is happening, check what is going on beyond Mettur. ஒரு கேஷுவலாக ஒரு அந்த ஃப்ரேஸ் அவர் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. சரி, இப்போது மழை அப்படின்னு எடுக்கிறப்போ இன்னைக்கு வாட்டர் இஸ் இன் 3 forms. ஓகே, 3 forms இஸ் gaseous, liquid and solid. ஓகே, இந்த gaseous ஸ்டேட்லேருந்து லிக்விட் மாறுறது லாஸ்ட் 12 kilometers. நம்மளோட பூமியிலேருந்து 12 கிலோமீட்டரில் மாறுது. அந்த 12 kilometers ஆஃப் அட்மாஸ்பியர் when it turns into liquid, it will start coming. What எங்களோட டெர்மினாலஜியில் எப்பவுமே அது லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம். அது வர மொமெண்டம் கேதர் ஆகும், 8 miles ஸ்பீடில் வரும். வந்து நம்ம வீட்டு மேலேயோ காட்டு மேலேயோ ரோடு மேலேயோ விழுகிறப்போ அந்த லாஸ்ட் 1 kilometerல இட் கேதர்ஸ் a lot of organic and inorganic compound that is called TDS. வந்து பூமி மேலே விழுகுது, வெர்டிக்கலாக ஒரு 50-60 அடி போகுது. அப்புறம் இட் will start to travel vertically ஆறு ஏரி நோக்கி எக்ஸிட் ஆயிரும். See, water is a universal solvent. It is unlike human beings. It will come, it will join with anybody. It will be with anybody. At certain stage, திருப்பி பிரிஞ்சு போய் அதோட வாழ்க்கை பயணத்தை நோக்கி போயிருது. Because it has to go to the next place. மறுபடியும் அது precipitation அது வந்து evaporate ஆகுது, precipitate ஆகுது. இது வந்து இட்ஸ் சைக்கிள். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே மந்த் ஒரு மிடில் ஆஃப் மேல வந்து தென்மேற்கு பருவமழைக்கு உருவாகிற இடம் வந்து நம்மளுக்கு சவுத் இந்தியன் ஓஷன். இந்த நார்த்தில் இருக்கிற ஹிமலயாஸ், சவுத்தில் இருக்கிற சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து வர்ற கோல்டு வேவ், நார்த்லேருந்து வர்ற கோல்டு வேவ், இந்தியா வில் பி ஸ்வெல்டரிங் வித் அக்னி நட்சத்திரம் ஹீட்டு. இது மூணும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல சேர்ற இடம். அந்த பக்கம் மெகலயாவிலிருந்து இண்டோ பர்மாவிலிருந்து கீழே கோல்ட் ஏர் வரும். இது மூணும் சேர்ற இடம் தான் நம்மளோட லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸ் கிட்ட ஆகி பிரசிபிடேட் ஆகி ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கிளவுட்ஸ் வந்து செட் ஆகுறது. அது வந்து மே 16th to 21st நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பருவமழையோட அடி வந்து லக்ஷ்வதீப்லையும் அங்கே விழுந்துடும். அப்படியே கிராஸ் ஆகி வர்றப்போ நம்மளுக்கு இங்கே வந்து தென்மேற்கு பருவமழை வந்து கன்னியாகுமரி கேரளாவை வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் தொடுது. எவ்ரி இயர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எவ்ரி இயர் அது வந்து நம்ம லேண்டில் வந்து கான்ஸ்டண்ட்டாக விழுந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபினாமினான மாற்ற முடியாது. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃபினாமினான். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக தென்மேற்கு பருவமழையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டர்ன் காட்ஸ் ட்ராவல் பண்ணி ஆகும்பே மாதிரி இடத்துல ரெயின்ஃபால் மெஷர் பண்ணுறோம். இன்னைக்கு செகண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா ஆகும்பே. இன்னைக்கு தென்மேற்கு பருவமழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேலே விழுகிறப்போ நம்மளுக்கு ஒரு பேரியர் மாதிரி பிளாக் பண்ணி அந்த கிளவுட்ஸை நிறுத்தி நம்மளுக்கு அந்த பிரசிபிடேஷனை வந்து லிக்விடாக மாற்றுது. அந்த பூமி மேலே விழுகிற தண்ணி விழுகிறப்போ தென்மேற்கு பருவமழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் விழுகிறப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் இட் வில் கோ த்ரூ த ட்ரீல விழுந்து எக்ஸிட் ஆனது போக மரங்கள் குடிக்கும். அந்த குடிச்சது போக தண்ணி என்ன பண்ணும், இட் வில் டிராவல் பேக் அகெயின் through the bark to go back out of the canopy of the tree to be called as evapotranspiration. அது மறுபடியும் போய் இப்போ ஜப்பானுக்கு யூஎஸ்க்கெல்லாம் வந்து மழை வருது அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய சீல் 1100 kilometers of western Ghats is extremely important to our existence. It is 8 hottest hotspot
இந்த பயோடைவர்சிட்டி ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் அது. இன்னைக்கு அதை நம்ம யானை தளபாதத்தையும் அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு பகுதி இங்கே இருக்கு, இன்னொரு பகுதி ஒரு 70 மில்லியன் இயர்ஸ் வந்து பிரிஞ்சு போய் மதகாஸ்கர்னு தனியாக போயிருச்சு, இன்னும் உடஞ்சி கீழே போய் ஸ்ரீலங்காவில் இருக்குது. 3 பகுதியில் இருக்குது. 1100 கிலோமீட்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு இங்கே விழுகிறப்ப என்ன ஆகுது, ஆறுகள்லாம் நம்பி இப்போ நமக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ காவேரி ரிவர் இஸ் ஒன் ரிவர் விச் இஸ் அகைன் ஃபெட் பை சவுத் வெஸ்ட் மான்சூன். கூர்கு, அப்படியே கபினி, அப்படி வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ் வரைக்கும் வருது. இந்த டிடிஎஸ் நம்ம இவ்வளோ நேரம் பேசினால அது வந்து 70 டிடிஎஸ் வரைக்கும் தான் மேட்டூர் டேம் வரைக்கும் வருது. அந்த மேட்டூர் டேம் தாண்டி ஒரு 50-60 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஊராட்சி கோட்டை மலை தாண்டுற வரைக்கும் இன்னுமே 70 டிடிஎஸ். அதுக்கு அப்புறம் தான் திடுதிடு தகவல் என்னன்னா, நாங்கள் ஒரு 28 சாம்பிள் எடுத்து ஒரு மிகப்பெரிய நிர்வாகம் இந்தியாவில் வந்து கொடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த 28 சாம்பிளும் நம்மளோட பவானி ஆறுகிட்ட வந்து கலங்குறப்போ it starts from 70, it goes to 3000 TDS. World Health Organization has set that we only drink at 400 TDS. இந்த மழை தண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம குடிக்கிறப்ப காமிக்கிறேன். It is at 7 TDS in the water. 7 TDS. ஒரு 7 TDS. 400 வரைக்கும் குடிக்கலாம். No affection. 1000 units in polluting industries in that Kumarapalayam Bhavani belt. Out of that, who pollutes Kaveri river, இங்கே பள்ளிப்பாளையம் வரைச்ச 7000 ஏறிடுது. த்ரூஅவுட் ஈரோடு அப்படியே பார்க்குறப்போ யூ கம் டு சித்தோடு, டெக்ஸ் வேலி, யூ கம் டு ஈரோடுக்குள்ளே வந்து பிபி அக்ராரம், எங்கே வந்து தொழிற்சாலைகள் நடக்கிற இடம், அங்கே வந்து பார்க்குறப்போ ஃப்ரம் 3000 இட் இஸ் ரிசன் டு 41,185 which is unfit for human consumption. அது மட்டும் கிடையாது, அதோட திடுதிடு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் குரோமியம் இருக்குது, லெட் இருக்குது, மெர்க்குரி இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் ஃபார் காசிங் கேன்சர். தமிழ்நாட்டில் கேன்சர் கேபிட்டல் இஸ் ஈரோடு. Okay, recently in the 6 months itself, I know 2 children under 10 years have died with brain tumor. Both are linked with water pollution. And this is not just started now. It has started 15-20 years back, which is connected to 3 generations. Mutation நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்க உடம்புலலாம் கூட இந்த மியூட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணியே பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம பார்க்குறச்ச தான் இந்த நம்மளோட கன்சம்ஷனுக்கு மேலே போகக்கூடாதுன்னு கமாடிட்டி ஆஃப், அதாவது வந்து இன்னைக்கு சீப்பஸ்ட் கமாடிட்டி அப்படின்னு பார்த்தா வாட்டர். ஆறில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரீயாக. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி வந்து நம்ம பாட்டில் பண்ணி இன்னைக்கு பாட்டில் இண்டஸ்ட்ரியே ஒரு கமாடிட்டி ஆக்கிட்டோம். இன்னைக்கு எனி வெட்டிங்ஸ் போங்க, இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி பாட்டில் வச்சிடறாங்க டேபிளில், அதை வந்து சாப்பிட்டு முடிக்கிறோம், பாதி தான் கன்சியூம் பண்ணியிருப்போம், பாதி பண்ண மாட்டோம், அப்படியே பேப்பர் போட்டு சுருட்டுறாங்க, கொண்டு போய் அந்த பிளாஸ்டிக் எரிஞ்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் சீப், நாட் சஸ்டைனபிள். நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இட் ரீச்சஸ் த ஓஷன் வித்தின் 7 days. இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட லைஃப் வந்து 1000 years. மண்ணுக்குள்ளே பார்த்தீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம 2 பில்லியன் 2000 மில்லியன் டன் பிளாஸ்டிக் வந்து கடலுக்குள்ள டம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன் ஆஃப் த வாட்டர் பாட்டில் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ வேர் யூ கேன் ஹார்வெஸ்ட் ரெயின் வாட்டர் அண்ட் யூஸ் ஹியர், வி ஆர் unnecessarily we are giving a chance for industries to come and thrive. இப்போ ஒரு வீடுன்னு எடுங்க, இன்னைக்கு 1000 square feet ரூஃப் டாப் ஸ்பேஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு முதல் மழை அப்படின்னு வர்றப்போ இன்னைக்கு வீட்டு மேலே கார்பன் ஆக்டிவிட்டி, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து we have to clean it. ஸோ ரூஃபை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அந்த ரூஃப் க்ளீனாக இருந்தது, போர்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இப்போ காக்கா, குருவி, மயில் அதெல்லாம் வந்து கோருது, அசிங்கப்படுத்துது, அதில் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் பேத்தஜன்ஸ், பாக்டீரியா அண்ட் ஆல்சோ கார்பன் ஆக்டிவிட்டி. பிகாஸ் நாங்கள் நேஷனல் ஹைவே பக்கத்தில் இருக்கோம், கார்பன் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் இப்போ நம்ம தமிழில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவோம் ஓரளவு மழை பெஞ்சிருக்கும்போ, இதுதான் உரல். அந்த உரல் வந்து நம்புச்சு அப்படின்னா இட்ஸ் 10 millimeters. ஸோ 2 millimeters of rain, மிஸ்டர் விஸ்வநாத் சார் சொன்ன மாதிரி 2 millimeters of rain நம்ம வந்து வாஷிங் விட்டுறணும். ரூஃப் எல்லாம் வாஷ் ஆகி ரெய்னி ஃபில்டரில் வந்து நம்ம விட்டுருங்க. பிளாக்காக வரும், தண்ணி போகட்டும், லெட் இட் கோ அவுட், கார்டனுக்கே விடுங்க. அது முடிஞ்ச பிற்பாடு அதை ஷட் பண்ணுங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன் வில் கோ இன் டு ஹேவ் அ நைஸ் சம்ப், கிளீன் சம்ப் வச்சுங்க. 2-3 சம்ப் வச்சுக்கோங்க. ஒன்று குடிக்கிறதுக்கு, ஒன்று வந்து உங்களோட டெய்லி குக்கிங் பர்பஸ், இன்னொன்று வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் குளிக்கிறதுக்கு, அந்த எசென்ஷியல்ஸ்லாம் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் 20,000 liters சம்ப் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த தண்ணியை வந்து டேங்க் ஃபில் பண்ணிடுவோம். இதுவும் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 1.4 million liters ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அதை தாண்டி நம்ம யூஸ் வந்ததை எடுத்துக்கிறோம், நம்ம செல்ஃபிஷாக எடுத்துக்கிறோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ போதும். ரெஸ்ட் ஐ ஹேவ் டு கிவ் இட் ஃபார் nature. So mother nature is asking me to put it back into earth. So now recharge well வச்சிருக்கேன். அந்த recharge well வந்து 15-20 feet circular ring போட்டு அதுக்குள்ள இறக்கிடுறோம் நாங்க. தண்ணி வந்து இங்க இருக்கிற அக்வா ஃபயரை டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குடம் இருக்கு, குடத்துல சேர்ந்து தண்ணி குடிக்கிறோம்.
அந்த தண்ணி குடத்துல காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி ஃபில் பண்ணனால அதுதான் ரீசார்ஜ். ஒரு நாள் என்ன ஆகும், அது ஃபுல் ஆக நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இட்ஸ் ஆல்சோ கால் ஆர்டிசான் வெல். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி an artisan is a place in France where கைவிட்டா தண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு தண்ணீர் எடுக்கலாம். ஸோ எங்க வெல் வந்து வாட்டர் இஸ் கிவிங் பேக் டு மீ ஆஃப்டர் கன்சிஸ்டன்ட் 8 years ஆஃப் ரீசார்ஜ். இன்னைக்கு நான் தண்ணி எடுத்து குடிக்க முடியும் என்னால. ஆச்சுங்களா? ஸோ ஐ ஹவ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டு ரீயூஸ், to recharge. After recharge, it starts to discharge also. So what we have given to Mother Nature, she sends it back to us. அந்த மாதிரி இந்த வீட்டை சுற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெல் நாங்கள் போட்டிருக்கோம். எங்கள் காம்பவுண்ட் சுற்றியும் இருக்கு. 30 அடி ரீசார்ஜ் வெல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஒன்று பக்கத்துலேயே இருக்கு. நான் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் 1 kiloliter, which is 1000 liters, I get about, it is about roughly 100 rupees. ஒரு ரூபா ஒரு லிட்டர். இந்த வாட்டரோட காஸ்ட் டு ட்ரிங்க் ரெயின் வாட்டர் இஸ் 1 rupee. இதே இன்னைக்கு வந்து நம்ம யூ டேக் பெங்களூர், இன்னைக்கு யூ டேக் மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் கோயம்புத்தூர்ல வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஆஃப்டர் டெல்லி தேவ் கம் ஹியர், தேர் ஃப்ரெஞ்ச் கம்பெனி. அவங்க 3000 கோடிக்கு வந்து பேசி இன்னைக்கு வாட்டர் சப்ளை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஸோ தே வில் டிக் வாட்டர் லைன்ஸ், they will dig pipelines, they will supply through meter போட்டு 10 to 15 times more நம்மளுக்கு price போட்டு கொடுக்குறாங்க. when you can harvest rain water at 1 rupee a liter. அப்போ என்ன ஆகும், you can't drink, you can't harvest rain water, you can't have a sump, no overhead tank, no bore well, no taking water from river, no buying water from water tankers. இதெல்லாம் வந்துடும். அப்போ என்ன ஆகும், they control everything, what comes in, what goes out. when you can harvest water for less than a rupee, for 15 years நான் calculate பண்ணியிருக்கேன் investment. Okay sir. Why do we have to buy water from somebody? This house has not paid 1 single rupee as water bill. We have constantly used, and you see the biodiversity we have created with only rain water. ஏன்னா water table is நல்லா இதா இருக்கு. ஆச்சா, இப்போ உலகத்துல மிகப்பெரிய கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ற கண்ட்ரினா நம்ம தான். There are 200 million borewells in India. அது நான் ஜுடிஷியலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராடைட் பண்ணுறோம், எடுக்கிறோம் தண்ணியை. அது வந்து ஃபாசில் வாட்டர், அந்த நீர் நம்மளுக்கு சொந்தமே கிடையாது. போர் போட்டால் you need permission first of all. Next is when you do bore well, that is not the water which belongs to humans, it is part of earth actually. அதனால வந்து நம்ம வாட்டர் டேபிள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். இன்றைக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எனக்கு தெரியும் கிச்சனில் கிணறு இருக்கும். அவங்க தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு காலையில் அடுப்பாங்கரை கழுவி சாமி கும்பிட்டுட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா நாட் பிகாஸ் காட் இஸ் கம் த்ரூ வாட்டர், பட் வாட்டர் இஸ் டிவைன். கோயிலுக்கு போங்க. இன்னைக்கு ஸ்வீடனில் வந்து சயின்டிஸ்ட் ப்ரூவன் தட் இஃப் யூ ஆர் பீங் குட் டு வாட்டர், யூ ஆர் டாக்கிங் டு வாட்டர், யூ ஆர் கிவிங் குட் வைப்ஸ் டு வாட்டர், த டிஎன்ஏ ஹஸ் காட் அ வெரி குட் ஸ்ட்ரக்சர். இதையே வந்து நம்ம நீரை கர்ஸ் பண்ணி பாருங்க, ரெண்டையும் ப்ரூவ் பண்ணியிருக்கு தட் வாட்டர் கேன் ஆல்சோ ஹேஸ் மெமரி. எப்படி வாட்டர் ஹேஸ் மெமரி? இப்போ மினசோட்டாங்கிற ஒரு இடத்துல வந்து நான் ஒரு 10 years பேக் வந்து ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன், ஒரு ஆர்டிக்கல். வாட்டர் ஹேஸ் மெமரின்னு போட்டிருந்தான். ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நைட் 12 o'clock தே டேக் 5 liters வாட்டர். அந்த வாட்டரில் வந்து சர்டன் பேராமீட்டர்ஸ் இருக்குது, டிடிஎஸ், டர்பிடிட்டி, பிஓடி, சிஓடி, அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் சிலது இருக்கு. அதெல்லாம் இருக்கா, ஏதாவது பேத்தஜன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணணும். நிறையா மோஸ்ட்லி யூகே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களோட கார்பரேஷன்ஸில் எடுக்கிறாங்க. இந்தியாவில் பண்ணுறாங்களான்னு தெரியல, அது எடுக்கிறாங்க, அதில் எல்லாம் தெரியும். தே saw a particular kind of DNA coming in that water. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னவா இருக்கலாம், ஒரு 8 to 10 months வருது. அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலை கொண்டு போய் மேட்ச் பண்ணுறது தான் பார்த்தாங்க. இட் இஸ் டிஎன்ஏ விச் பிலாங்ஸ் டு அ டைனோசர். இன்னும் ஒரு காலத்தில் டைனோசர் குடிச்சிருக்கு. இன்னைக்கு இப்போ நான் அந்த தண்ணி குடித்தேன் அப்படின்னா என் உடம்புல தண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆக போகும், இல்லை யூரினா போய் போகும். அது பிரிஞ்சு மறுபடியும் அதோட ஜேர்னியை பார்த்து திருப்பி போகிறப்போ என் டிஎன்ஏ கேரி பண்ணுது. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு ஷோ தட் இஸ் ப்ரூவன் பை சயின்டிஸ்ட். வாட்டர் ஹேஸ் மெமரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த history behind water. It has traveled time immemorial. 4.5 billion years travel பண்ணியிருக்குன்னா இன்னும் travel பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இங்கே இருக்குது, நாளைக்கு அங்கே இருக்குது, நாளைக்கு அங்கே இருக்குது. அந்த மழை அப்படிங்கிற ஒரு ஃபினாமினானில் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆவரேஜ் டேட்டா இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்திங்கன்னா இஸ் அபவுட் 750 millimeters. ஈரோடு மாவட்டம் நம்மளோட சுற்றி வட்டார பகுதியில் எடுத்திங்கன்னா 470 millimeters இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெயின்ஃபால் டேட்டா வச்சு 10 mmக்கு 1000 லிட்டர் கிடைக்கும்னா
470 மில்லிமீட்டர்ஸ் எவ்வளோ தண்ணி வரும், எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், எவ்வளோ குடிக்கலாம், எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஒரு ஃபில்டரும் போடல, நீங்கள் எப்படி தண்ணி எடுத்து குடிக்கிறீங்கன்னு. நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேங்க் வந்து ஏர் டைட் அண்ட் விண்ட் டைட். இது ரெண்டு இல்லைன்னா பேத்தஜன்ஸ் வர்றதுக்கு வழி இல்லை. சப்போஸ் இஃப் தேர் பேத்தஜன்ஸ், ஏன்னா இப்போ நம்மலாம் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் பாக்டீரியான்னு. அன்னைக்கு ஒரு சேனல் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இது என்னோட எக்ஸாம் முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவேன். வி ஆர் சோ அட்டாச் டு மெடிகேஷன் அண்ட் பாக்டீரியா. நத்திங் லைக் தட். ஈக்குவலையே இருந்தாலும் ஒரு குடம் தண்ணி பட்ட பகல் 12 மணிக்கு நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா சன்னோட நேச்சுரல் யூவி ரேஸ் வில் கில் இட். இப்போ நீங்கள் காலையில் இருந்து குடிச்சீங்க, அன்னைக்கு வந்து குடிச்சீங்க, நானும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். 10 years ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் எனி இஷ்யூஸ் வித் மை gastrointestinal tract. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வி கேன் ட்ரிங்க். இந்த ஃபில்டர் போட்டு ஆர்ஓ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு இந்தியாக்குள்ளார. தட் இஸ் another major issue with our இந்தியன் மென்டாலிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ போட்டால் எஸ் இட் வில் டேக் அவுட் ஆல் த அன்வான்டட் பேத்தஜன், தேவையில்லாத இந்த குரோமியம் லெட் எல்லாம் எடுத்துருது. பட் இட் ஆல்சோ ஸ்ட்ரிப்ஸ் அவுட் த required minerals. Supreme Court has ordered that RO to be banned and to be taken out of homes. But still in a major way it is being sold. Reverse osmosis எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்ளன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதுலேருந்து பிரிக்கணும். ஹெவி மெட்டல்ஸ் அதெல்லாம் பிரித்து தனித்தனியாக பண்ணி அந்த காம்பனண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்து திருப்பி யூஸ் பண்ண சொல்லி கைட்லைன் இருக்குது என்வரன்மெண்டல் மினிஸ்ட்ரியில் இருந்து. பட் நம்ம டொமஸ்டிக்கு ஆர்ஓ போட்டு அதில் இருக்கிற இதெல்லாம் பண்ணி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வைட்டமின் டி அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து do you know that this century's biggest killer is osteoporosis and it is because of ஆரோ ட்ரிங்கிங் ஆரோ வாட்டர். கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஆரோ தண்ணினால இது இருக்கு. இன்னைக்கு ஒரு யாரெல்லாம் ஆரோ யூஸ் பண்றீங்களோ உங்களோட வைட்டமின் டி போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு 6 to 7 பீப்புளில் ஒரு 5 பேராவது யூல் பி வைட்டமின் டி அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி. இது கேரண்டீட். ஐ கேன் பெட் ஆன் யூ பிகாஸ் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது அகைன் ஆரோ யூஸ் பண்ணாதீங்க. ரெயின் வாட்டர் இஸ் காட் எவ்ரி காம்பனண்ட். இப்போ பிஹெச் எடுத்தீங்கன்னா 0 to 12 ரெயின் வாட்டர் ஸ்லைட்லி அசிடிக் 5.5 வரும். பட் டோன்ட் வரி, குடிக்கிறதுல பார்த்தா ஒரு மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டீலிஷ் ஃபீல் வரும் வாயில். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அசிடிட்டி. பட் த டிடிஎஸ் இஸ் அட் 7 to 10. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கேரண்டீட் ₹1 நான் தண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு குறைவான விலையில் குவாலிட்டி வாட்டர் டெலிவர் பண்ணுறேன்னு யாராவது வீட்டுக்கு பண்ண முடியும்னு பார்க்குறீங்களா? ஹியூமன் பீயிங்ஸ். காஸ்ட் இஸ் வெரி ஹை. இன்னைக்கு ஒரு டேங்கர் வாங்கணும் அப்படின்னா இதில் குடிக்கிறதுக்கு பாட்டில்ஸ் நிறைய வீட்டில் எனக்கு தெரியும். டெய்லி தே பை 1 case of drinking water and kids, the lot of schools have taught, where do you get your water from? Uncle, from water tank. Where do you drink your water from? Bottled water. From இத்தினூண்டு பாட்டில் ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய பாட்டில் வரைக்கும் இன்னைக்கு it has become a commodity. Please don't give place as commodity in supermarket shelves for water, rather harvest. Because water is one of the biggest elixirs of life. Achingla, treat it as liquid gold. You work with water, water will again give back a lot to you. And again, ipo 2050 you take majority of the cities in India will be water stressed. Not only that, the amount of the plastic we are sending, there will be more plastic in the ocean than fishes. இப்பவே நீங்க வந்து நிறைய ஃபிஷ்ஷை டைசெக்ட் பண்ணி பீப்புள் செக் பண்ணி பார்க்குறாங்க. த டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் த வேர்ல்ட் இஸ் மரீனா ட்ரென்ச் இன் பெசிபிக் ஓஷன். அந்த டீப்பஸ்ட் ட்ரென்ச்சுக்கே பிளாஸ்டிக் ஹாஸ் ரீச்ட். அவ்வளோ பெரிய வெஹிக்கிள்ஸை விட்டு அண்டர் வாட்டர் பெசிஃபிக்கில் அதை செக் பண்ணி எடுக்கிறப்போ எவ்ரி மரீன் அனிமல் இஸ் காட் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் இஸ் ரீச்ட் எவ்ரிவேர். அண்ட் அகைன் எங்கே வரும்னு நினைக்கிறீங்க? திருப்பி நமக்கு தான் வருது. We are going to eat it one day as fish or marine species. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை பற்றியும் தண்ணீரோட முக்கியத்துவம் பற்றியும் அது எங்கேருந்து ட்ராவல் ஆகி அது திருப்பி நமக்கே எப்படி வருது, அதை நம்ம எப்படி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் சொல்லியிருந்தாரு. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் லிட்ரஸி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்போம் சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சி என்ன பண்ணுறோம்? ஓகே, நவ் ஃபார் எக்ஸாம்பிள் வி டீச் இன் ஸ்கூல்ஸ் டு சென்சிடைஸ் கிட்ஸ். எப்படி ரெயின் வருது, வாட் இஸ் த ஜர்னி ஆஃப் வாட்டர், what is the politics behind water, the economics behind water. அதை பற்றி பேசுவோம் ஸ்கூலில் போயிட்டு 2.5 hours. That is sensitizing children. Second one is we mitigate between two parties. If there is members of public or a society and there is a company which is coming up, so what to do for that company? Environmental pollute பண்ணாம என்னெல்லாம் பண்ணி வாட்டர் இம்பேக்ட் கிரவுண்ட் பொல்யூட் பண்ணாமல் பண்ண முடியுங்கிறத மிட்டிகேட் பண்ணி கொடுக்குறோம். வி ஒர்க் வித் கம்பெனிஸ் ஸோ தட் இஃப் தேர் ஆல்ரெடி டூயிங் திஸ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் நேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறத டீச் பண்ணுறோம். தேர்ட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் வந்து வி நீட் அ பெரோமீட்டர். இப்போ
30 PUSல இருந்து 27 வர்றப்போ ப்ரெஷர் குறையுதுன்னா மழை வரும். இப்போ நான்லாம் சொல்லுவேன் ஃபேஸ்புக்கில் மழை பெய்ய போதும்பேன். நிறைய பீப்புளுக்கு அது எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது? பெரோமீட்டர் வீட்டில் இருந்தால் போதும். லாரன்ஸ் அண்ட் மேயோ செல்ஸ் பெரோமீட்டர் இருந்தால் போதும். ஒரு ஹைட்ரோமீட்டர் வாங்க கூட தேவையில்லை. ஒரு சின்ன பீக்கர் இருந்தால் அது வெளியில் வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ மழை பெய்யுது நீங்கள் மெஷர் பண்ணலாம். இல்லை வேர்ஸ்ட் கம்ஸ் வேர்ஸ்ட் ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் ஆஃபாக வெட்டி ஒரு ஸ்கேலை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா மெஷர் பண்ணலாம். இது 2 இருந்தால் போதும். மழை வருதா நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு டீச் பண்ணுறோம் வீட்டுக்கு. வில் கம் அண்ட் டூ ப்ராஜெக்ட்ஸ், இன்வைட் அஸ், வி வில் come and work with you. I'm half the time in UK, half the time in India. But whenever I'm in India, we work with Rainwater Literacy Foundation, which is my organization, to travel and set projects. So first project would be to harvest rainwater for the house, reuse, then we bring well diggers, which வண்டர் கம்யூனிட்டி வந்து ஹொசூரில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்து அவங்கள கிணறு பாரம்பரியத்தில் எப்படி கிணறு தோண்டணும்னு தோண்டி ஒரு கிணறு நாங்கள் தோன்றது ஏன்னா ஆவரேஜ் பார்த்தா இயர்லி ஒரு 200 to 250 கிணறு தோண்டிட்டு இருக்கோம் எவ்ரி இயர் த்ரூ அவுட் தமிழ்நாடு. யூனோ அந்த கிணறு தோன்றச்ச எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிற சமம். ஏன்னா அதை தோண்டி மண் வருதா கல் வருதா உள்ள என்னென்ன இருக்கு, we uncover so many things. Suddenly gas வரும், suddenly we see snake pits, suddenly we see water breaking up. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஸோ ரீசார்ஜ் வெல் பண்ணி அதை நல்லா கேசிங் ரிங்கு போட்டு அதுக்கு மேலே வெல் மாதிரி பண்ணி கொடுத்து அதுவும் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் லெவல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்கூல்ஸ். There are a few schools in Erode which have taken on my advice and each and every child is benefited from getting rainwater to drink. அது பண்ணி தரோம். We can do for villages by creating pond. We can நிறைய ஏரி தூர்வாரி அதை வந்து நாங்கள் ரெஸ்டோர் பண்ண முடியும் வாட்டர் பாடிஸை. அதுக்கு சுற்றி இருக்கிற பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் அவங்கள கட் பண்ண வைக்க முடியும். நாட் ஓன்லி rainwater harvesting, how to replant native species and make sure that the water is used up for the trees and this evapotranspiration continues its journey. So we work with a lot of different organizations, schools, societies, factories, industries, homes, individual architects. We work constantly. எங்களோட இந்த ஈவன் கொரோனா பீரியட்லையும் இங்கே ட்ராவல் பண்ண நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ரேஞ்சிலேயே நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட்லி வி ஒர்க். இது ஒன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒன் ஸ்கூல் பர் மந்த்துக்கு 4.5 lakhs தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் தான் 36 ரீசார்ஜ் வெல் போட்டு கொடுத்தோம். டுடே தே ஆர் ஏபிள் டு சப்ளை வாட்டர் டு த நெய்பரிங் வில்லேஜஸ் பை கிரியேட்டிங் 3 ponds and 36 ரீசார்ஜ் வெல்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் டு த பிரிம். அவங்க போர்வெல்லாம் நம்பி இருக்கு. சி சப்போஸ் இஃப் த ரீசார்ஜ் வெல் இஸ் full and if there is a crevice that is broken, it goes right up to groundwater. There is a possibility that will recharge even borewell also. Then we also teach people ஏன்னா ப்ரிசைஸாக போர்வெல் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அதுவும் டீச் பண்ணி தரோம். அதுவும் பண்ணுற ப்ராஜெக்டாக பண்ணி தரோம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமன் பீப்புள்ஸ் வந்து இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. ஒரு நிறைய பேர் என்கிட்ட லாஸ்ட் வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது இந்த ரீசார்ஜ் வெல்லாம் என்ன, ஒரு வீட்டுக்கு பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், அதுக்கு ஒரு வீட்டுக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி செலவுகள் இருக்கும்? See, first of all, Rainwater Literacy Foundation is a non-profit making organization. It is an NGO based in Scotland, working in India. Okay. Our aim is to not to come generate money, but we have costs to travel. So we will charge you an amount to travel to that place. We will teach people as to what kind of மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ரெய்னி ஃபில்டர்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு 3 IITians சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு எந்திரம் இருக்குது. FL 100ல் ஆரம்பித்து FL 500 வரைக்கும் போகுது. 7,000 rupeesலேருந்து 22,000 rupees ஆகும் உங்கள் ரூஃப் ஸ்பேஸ் பொறுத்து. எனக்கு வந்து 4,000 square feet இருக்குது, FL 400 போட்டிருக்கேன். அண்ட் அது பைப்பு, பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இவ்வளோதான் எங்களோட ஒர்க். இல்லை ரீசார்ஜ் வெல் பண்ணணுமா, அகெயின் த ரீசார்ஜ் வெல் டீம் கம்மிங் ஃப்ரம் ஹோசூர் வில் கம். நம்ம லோக்கலாக சோர்ஸ் அவுட் பண்ண மெட்டீரியல்ஸ், ஜல்லி, கான்க்ரீட் ரிங்ஸு, இதெல்லாம் பெருந்துறையில் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு. அதை கொண்டு வந்து இருந்து சோர்ஸில் நாங்கள் டிக் பண்ணி போட்டு கொடுத்துட்டு போகிறோம். அகெயின் இட்ஸ் லேபர். We don't charge anything for our services. Based on if a person is quite serious about a project, we will come சைட் விசிட் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணி டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ப்ராஜெக்டாக செஞ்சு கொடுக்குறோம். ஷோர் சார். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது இது எந்த அளவுக்கு லைக் ஒரு ஃபேமிலிக்கு அதாவது வீட்டு பொறுத்து இப்போ ஒரு 2,000 square feetல ஒரு வீடு இருக்குன்னா வீடு சைஸ் பொறுத்து நம்ம லெட்ஸ் டேக் a normal middle class people. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 to 2,000 square feet. FL 100 மேக்ஸிமம் இனஃப். 7,200 rupees. ஆல்ரெடி வந்து அவங்க ரூஃப் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபில்டர் கனெக்ட் பண்ணுறோம், இன்னொரு 2 பைப் போட்டு அவுட் கோயிங் பைப்பு, அப்புறம் நம்ம டேங்க் கனெக்ட் பண்ணோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-12,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே மேலே போகும். அந்த தண்ணி ரெண்டும்
வாஷ் பண்ணதும் போய் ஃபர்ஸ்ட் வாஷும் போய் நான் நிறைய சேமரிச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு ரீசார்ஜ் வெல்லும் பண்ணி கொடுத்துருங்கன்னா ஒரு 50-55,000 ரீசார்ஜ் வெல்ல முடிக்கலாம். சப்போஸ் ஜேசிபி வர மாதிரி இருந்தால் இன்னும் சீப்பாக முடிக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்டடாக இருந்து மேனுவலாக டிக் பண்ணணும்னா இட் ஹேஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் லேபர் டு இட். இட்ஸ் வெரி ஹார்ட் லேபர் போடணும், கையில் கொத்தணும். they'll craft it. இது கொத்தணும்னு சொல்றதோட பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி உள்ள இருந்து மண்ணெல்லாம் எடுத்து ரிங்கு போட்டு எக்ஸ்கவேட் பண்ணி 1.5 இன்ச் ஜல்லி போட்டு உள்ளேயும் 1.5 இன்ச் ஜல்லி போட்டு தண்ணி ரீசார்ஜ் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கே நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம ரீசார்ஜ் வெல்ல இருந்து வாட்டர் ஹார்வெஸ்ட்ல இருந்து பண்றோம்னா த்ரூ அவுட் த இயர் நமக்கு வாட்டர் அதுல இருந்து கிடைக்கிறதுக்கு டிபெண்டிங் ஆன் த ரெயின்ஃபால் எங்க இருக்கீங்கன்னு டிபெண்டிங். சி இஃப் யூ டேக் இன்னைக்கு காலேஜ் சார் கிட்ட பேசுறப்போ பெங்களூர் ஹேஸ் அபவுட் 950 millimeters ரெயின். இதையே நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா சி த பிக்கெஸ்ட் வெல்ஸ் இன் த வேர்ல்ட் இஸ் கேரளா. கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூமிக்கு கீழே 10 அடி, பூமிக்கு மேலே 10 அடி, அவனுக்கு 10 feet by 10 feet ஒரு வீடு இருந்தாலும் ஒரு வெல் இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் so much respect for environment. நமக்கு வந்து 470 millimeters ரெயின்னா அவங்களுக்கு வந்து தே ஆர் கெட்டிங் 4000 millimeters ரெயின். எவ்வளோ தண்ணீர் இருக்குன்னு பாருங்க. இதே நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை போனால் 8000 millimeters ரெயின் இருக்கக்கூடிய ஆகும்பெல்லாம் இருக்கு. இப்போ என்ன டிபெண்டிங் ஆன் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ பீக் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை. நவம்பர்ல இருந்து டிசம்பர் ஷார்ட் ஸ்பெல் வந்து வடகிழக்கு பருவமழை வரும், நார்த் ஈஸ்ட் மான்சூன். அது வந்து உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால்ல வந்து நமக்கு அடிக்கிறது நார்த்ல இருந்து சவுத்துக்கு வரும். ஆச்சா, அது வந்து அந்த டைம்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 3 to 4 months வந்து ஒரு வீடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏர் டைட் விண்ட் டைட்டாக வச்சு ஒரு 20,000 liters வச்சுக்க முடியும் உங்களால் அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் யூ கேன் யூஸ் தட் வாட்டர். நத்திங் வில் ஹேப்பன். வாட்டர் பாலே ஆகாது. பட் நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா we have to give it to others. I need some water, I'll keep it, but I have to give it to the next generation people or my neighbor. Let it travel. Water will come back to me. Okay, இப்போ இந்த வருஷம் பாருங்க, we are 20% we are abundant. ஓகே, அமங் லாஸ்ட் 5 years டேட்டா எடுக்கிறப்போ இப்போ எங்கள் வீட்டில் இந்த இயர் January 7th நான் இந்தியா வந்தேன். 7thலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மழை பெஞ்சிருக்கோ டேட்டா வச்சிருக்கேன். நான் இயர் ஆன் இயர் டேட்டா கொலாக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் போன வருஷம் நான் பெஞ்சுது, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. ஸோ எவ்ரி டைம் வி கம்பேர் த டேட்டா. ஏன் மாறுது, சரௌண்டிங்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வி ஒர்க் ஆன் தட் ரெயின்ஃபால் டேட்டா. ஸோ அந்த ப்ரெசிபிடேஷன் உங்கள் ஏரியாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 1947க்கு அப்புறம் இந்தியா எம்பாக்ட் ஆன் அ வெரி பிக் ப்ராஜெக்ட் கால் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கீழே என்ன தண்ணீர் இருக்குன்னு அதை மேப்பிங் பண்ணாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் என்ன தண்ணீர் கீழே இருக்கு அப்படின்னு எடுக்கணும்னா இட்ஸ் லைக் அ பேங்க் பேலன்ஸ். உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ கீழே தண்ணி இருக்கு, ஓகே எங்கள் லேண்டில் வந்து நான் இவ்வளோ தண்ணி இருக்கு, நான் வந்து சிங்க் பண்ணி இவ்வளோ தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிடுறேன். ஒரு குடம் எடுக்கிறோம், குடிக்கிறோம், குடத்தை நப்புறோம், திருப்பி குடத்தை எடுக்கிறோம். இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா யூ ஒர்க்கிங் வித் வாட்டர், நோபடி இஸ் கோயிங் டு பி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட். But water stress for the next generation is imminent, especially in Erode. Pollution, disease. Acha, education ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. Education இருக்கோ இல்லையோ, food security, food safety through water is extremely essential. Okay, do you know there is one, நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திடீர் தகவல். நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ ஆரம்பித்து ஒரு 1 hour ஆயிருக்கும், நீங்கள் வீட்டுக்கு வந்து 2 hours ஆயிருக்கும் நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செட் பண்ணுறதுக்கு. By now 400 children have died per hour. 200 children die on waterborne illness every hour. இன்னைக்கு கொரோனான்னு சொல்கிறோம், இன்னைக்கு அதர் டிசீசஸ் சொல்கிறோம். வாட்டர்போர்ன் இல்னஸ் கில்ஸ் 200 people. நான் ஆஃப்ரிக்காவில் போய் ஐ ஒர்க் இன் கென்யா, என் தம்பி மொசாம்பிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கான். வி ஸ்பீக் அ லாட் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் வாட்டர் தே ஹேவ். ஆச்சுங்களா, இன்னைக்கு an average African walks from 7 o'clock to 11 o'clock 9 kilometers to get water from one place to other. அதுவும் தண்ணீர் கிடையாது, கரும்பு பால் மாதிரி இருக்கிற தண்ணி. 9 kilometers நடக்கிறாங்க. பெண்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னே ஒன்று தெரியாது. வாட்டர் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு ஒரு புக்கே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து they are walking such a long distances to come back with water. So water is such a serious commodity in place like Africa. நமக்கு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அடுத்த சமுதாயம், அடுத்த இளைஞர் சமுதாயம் இதை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு பொக்கிஷமாக காப்பாற்றி வச்சு if they don't affect water, I think you are winning. Otherwise we are asking for very big trouble. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே இது கேட்கும்போது சரி தண்ணீரோட முக்கியத்துவம் இப்போ தான் எனக்கும் தெரிய வருது. இதை பார்த்து இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பக்கத்து நாடு, அதாவது நம்மளுடைய நம்மள மாதிரியே இன்னொரு இடத்துல இருக்கக்கூடியவங்க தண்ணீருக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. சார் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட் அந்த இது பற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோலேயே நம்மளால் பெரிய வீடியோ
வீடியோவாக இருந்தனால அதை காமிக்க முடியல, அதை பற்றி காமிக்க முடியும். கண்டிப்பாக காமிக்கிறோம். இப்போ இதுதான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண ரெயின் வாட்டர், இன்க்ளூடிங் மை மார்னிங் ஃபில்டர் காஃபி இந்த ரெயின் வாட்டர் தான் போடுறோம். காஃபி கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலாக டவரா காஃபி போட்டு இப்போது ஐ திங்க் யூ ஃபேமிலி இஸ் ரன்னிங் கும்பகோணம் காஃபி, அந்த மாதிரி காஃபி குடிக்கணும்னா இந்த ரெயின் வாட்டரில் குடிச்சா எக்ஸலண்ட்டாக இருக்கும். காஃபி குடிச்சிட்டு நம்ம அப்படியே போயிட்டு வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட். சார் ஓகே ஸோ டேரெக்டாக போயிட்டு சாருடைய அந்த மாடியில் எப்படி வந்து அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணி கீழே கொண்டு வராங்க, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி வந்து கிரவுண்ட் வாட்டர் நம்ம அவங்க ரீசார்ஜ் வெல்ஸ்க்கு எப்படி போகுது, அண்ட் இந்த செட்டப்பை பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் பகுதியில் பேசணும். எவ்ரி ஹவர் 200 children டை ஆஃப் வாட்டர் போர்ன் இல்னஸ். இது வந்து ஒரு உண்மை தகவல். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் 4-5 இயர்ஸாக வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 17 கோல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. மாடல் ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ்னு எல்லா கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் செட். அதில் 6th பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ அதில் தான் நாங்கள் வந்து இதை எடுத்தோம். 1 in 8 people do not have safe water. அப்படின்னா இது வந்து இந்த மெயின் ஆஃப்ரிக்கன் பகுதியில் நடக்கிற ஒரு சம்பவம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் நாங்கள் கென்யாவில் வந்துட்டு 1998 வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சப்போ, ஷிப்லேருந்து போய் செஞ்சப்போ உண்மையாக உங்களுக்கு தண்ணி வந்தால் எவ்வளோ ஆர்வம் எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்கிறத இது காமிச்சோம். ஸோ திஸ் இஸ் அ ரியல் பிக்சர் அண்ட் திஸ் இஸ் ரெயின் வாட்டர் லிட்ரஸி ஃபவுண்டேஷனோட எங்களோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஸ்பீக்கிங் டு யூ அண்ட் கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன். இப்போ இதுதான் எங்களோட ரூஃபில் இருக்கும் இப்போது. ஸோ ஃப்ரம் ஹியர் டு 12 kilometers இஸ் வேர் ரெயின் கன்வெர்ட்ஸ் இன்டு லிக்விட். ஸோ நமக்கு வந்து பேரோமீட்டர் பார்த்தா தெரியும் மழை வரப்போகுதுன்னு தெரியும். அந்த 27 PUSLக்கு வர்றப்போ நம்மளுக்கு மழை வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம ரூஃப் க்ளீனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பாருங்கள், இப்போ குருவி சத்தம் கேட்குது உங்களுக்கு. அதே மாதிரி என்ன ஆகும், மேலே கார்பன் ஆக்டிவிட்டி இருக்கும், அப்புறம் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இதை கழுவிட்டோம். ஸோ கழுவுறதுக்கு செல்ஃப் க்ளீனிங் டைல்ஸ் வேணும். போரஸ் இல்லாமல், ஓட்டை இல்லாமல், ரூஃப் வந்து நல்லா கார்னர்லாம் உங்களுக்கு அடைச்சி வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கணும். ரூஃபு க்ளீனாக செல்ஃப் க்ளீனிங் டைல்ஸ். டெரக்கோட்டா டைல்ஸ் இஸ் குட். இப்போ இது டெரக்கோட்டா தான், பட் நாங்கள் ஒயிட் இன் கலர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து என்ன ஆகுது, வாட்டம் வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் கொடுத்து உங்களோட கிணறு இல்லை உங்களோட தொட்டி யூனோ யுவர் சம்ப் எங்கே இருக்கோ அந்த மாதிரி பண்ணிங்க. ஸோ இது பாருங்கள், இப்போ 2 days மழை பெஞ்சதில் வந்து நிற்கிது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸிட்ஸ். அந்த மாதிரி 2 எக்ஸிட் இருக்குது இந்த வீட்டுக்கு. இந்த எக்ஸிட்லேருந்து போச்சு அப்படின்னா யுவர் சாலிட் எல்லாத்தையும் வந்து ரெய்னி ஃபில்டருக்குள்ளே வந்து SS ஃபில்டர் இருக்குது, அது டேக் கேர் பண்ணிக்கும். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், லெட் இட் வாஷ் அண்ட் கம். தண்ணி பார்த்தா ரொம்ப கருகருன்னு வரும், இட் வில் பி பிளாக் இன் கலர், எல்லாம் வெளியே வரட்டும். அந்த ஒரு ஃபஸ்ட் வாஷில் 2 mm ஃபஸ்ட்டு ஒரு 200 லிட்டர் வாஷ் ஆகி போகட்டும் ஓரளவு மலைக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து குடிக்கிறதுக்கு TDS மீட்டர். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 4 to 5,000 ரூபா போட்டிங்கன்னா லாரன்ஸ் மேயோவில் TDS செக் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. அப்படி தண்ணிக்குள்ளே ஏதாவது இருக்குன்னு ஒரு பயம் இருந்தால் ஒரு லேபில் கொடுங்க, உங்களுக்கு என்ன பேத்தஜன் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆச்சா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். பட் எங்கள் ரூஃபில் நிறையா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருந்து குருவி காக்கா இருந்துக்கடோ ஸ்டில் நாங்கள் க்ளீன் பண்ணி நாங்கள் அப்படியே தான் குடிக்கிறோம் தண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 11:30 இந்த மார்னிங் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ஒரு குடம் தண்ணி வச்சோம்னா அந்த தண்ணீர் வந்து குடிக்கிற தன்மைக்கு 1 hourல மாறிடும். ஓகே, ஸோ இங்கேருந்து கீழே வந்த பிற்பாடு மேலே இந்த டேங்க்குக்கு வரும். அந்த இதுக்கு அந்த டேங்க்குக்கு வந்த பிற்பாடு தென் எல்லா இதுக்கும் டிஸ்பர்ஸ் ஆகும். குடிக்கிற தண்ணி கீழே எடுத்துக்கிறோம். அப்புறம் இது வந்து அனுப்புகிற பைப், எல்லா பைப்ஸும் பில்டிங்க்கு அவுட் சைடில் வந்து நீங்கள் பதிச்சிருங்க, பில்டிங் உள்ளே விடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பிரேக்கேஜ் இருந்தால் சீப்பேஜ் இருக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம பைப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி போய் கீழே போய் அந்த ரூஃபில் விழுந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி இட் கோஸ் டு த ரீசார்ஜ் வெல்லுக்கும் நம்மளோட சம்புக்கும் போகுது. இப்போ இங்கே பாருங்கள் 2 trees இருக்குது நம்மக்கிட்ட, மஹாகனி ட்ரீஸ் இருக்குது. நம்ம தண்ணீரை எடுத்த பிற்பாடு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை எடுத்த பிற்பாடு ரீசார்ஜ் வெல்லுக்கு போகிறப்போ அந்த ரீசார்ஜ் வெல் இந்த மரத்துங்களுக்கு கொடுக்கும். அப்போ தான் பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் வந்து அந்த இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொன்னேன்ல, வேணுங்கிற தண்ணி அந்த மரம் குடிச்சிட்டு இன்னொரு மரத்துக்கும் கொடுத்துட்டு த்ரூ த பார்க்லேருந்து போய் அந்த கேனப்பியில் ட்ரான்ஸ்ஃபயர் ஆகும். ஸோ அப்படின்னா அந்த பயணத்தை வந்து லிக்விட்லேருந்து நம்ம கேஷியஸ் ஸ்டேட் ஆக்கி ட்ரான்ஸ்ஃபயர் ஆகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தட் இஸ் another way. என் லாஸ்ட் வீடியோவில் மஹாகனி பற்றி பேசியிருந்தேன். மஹாகனி இஸ் அ டிம்பர் ஸ்பீஷீஸ். நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற எல்லாம் வுட்டு ஸ்பீஷீஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வந்து இப்போ இவாப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கும் அது யூஸ் ஆகுது. ஸோ எடுத்து குடித்தது போக நம்ம வந்து ரீசார்ஜ் வெல்ல விடுறப்போ மரங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ எங்களோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது. அது அந்த மரங்கள் எல்லாம் பறவைக்காக விட்டது. பிகாஸ் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஆக்டிவிட்டி தட் ஹேப்பன்ஸ் தேர்.
எனக்கு மார்னிங் காஃபி பேப்பர் படிக்கிறப்போ அத்தனை பேர்ட்ஸை பார்க்க முடியும். நிறைய மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது பேக் சைட். மறுபடியும் போய் கீழே போய் பார்க்கலாம். ஹலோ அகேன். இப்போ நம்ம வந்து மேலேருந்து ரூஃப் வாஷ் ஆகி கீழே வரதை பற்றி பேசணும். இப்போ இங்கே டிஃப்ரெண்ட் பைப்ஸ் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஏன்னா எங்கள் வீட்டோட ரூஃப் ஸ்பேஸ் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. மேலேருந்து வர்றப்போ இப்போ ஓரளவு மழைன்னா எனக்கு 4000 லிட்டர்ஸ் வாட்டர் வரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா பைப்ஸையும் 6 இன்ச்சு ஃபினோலெக்ஸ் கிரேட் 6 பைப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஃபுட் கிரேட் பைப்ஸு யூஸ் பண்ணி கொண்டு வந்து, இது ரெய்னி FL 400 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகிற ஒரு ஃபில்டர். இது 3 IITs சேர்ந்து இனோவேட் பண்ண ஒரு ஃபில்டர். உள்ளே பார்த்தீங்கன்னா SS ஃபில்டர் ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய இதாக எவ்வளோ மைன்யூட் குப்பையாக இருந்தாலும் இதில் ஃபில்டர் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், தெர் ஆர் 3 அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபில்டர்லேருந்து 3 அவுட்லெட் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் வாஷ் வெளியில் போகிறதுக்கு, ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் வாஷ் அணைச்சோம்னா இது வந்து நம்ம டேங்க்குக்கு போகிறதுக்கு. எங்களோட டேங்க் கெப்பாசிட்டி 20,000 லிட்டர்ஸ். அப்புறம் இது ரெண்டையும் அடைச்சோம்னா இது இந்த ரெண்டும் சேர்ந்து எங்களோட ரீசார்ஜ் வெல்லுக்கு போகுது. நான் ரீசார்ஜ் வெல் பற்றி நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் ஆகி வர்றப்போ திஸ் ஹேஸ் டு பி க்ளோஸ்ட், திஸ் ஹேஸ் டு பி க்ளோஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் மேக்கிங் ஷுர் தட் இது வந்து இந்த மாதிரி வாஷ் ஆகி இந்த மாதிரி ஒயிட் கலராக வர வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் டார்க் கலர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 mm விட்டுருங்க. மேக்கிங் ஷுர் தட் த வாட்டர் இஸ் கம்மிங் அவுட். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை அடைச்சோம் அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் இஸ் கோயிங் த்ரூ திஸ் டு த டேங்க். டேங்க் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மலையில் வந்து டேங்க் ஃபுல்லாயிரும். எங்கள் டேங்க் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். அரை டேங்க் 3/4 டேங்க் இருக்கும். டாப்அப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபுல்லாயிரும். இது ரெண்டும் முடிஞ்சு போச்சுன்னா இதை அணைச்சி இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இட் கோஸ் டு த ரீசார்ஜ் வெல். ரீசார்ஜ் வெல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாஷ் ஆயிடுச்சு, ரீயூஸுக்கு எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு ரீசார்ஜுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் முடிச்சு நம்ம தண்ணியை வந்து மாற்றி விடுறப்போ இந்த டேங்க்குள்ளே தான் வரும். இதுதான் எங்களோட கலெக்ட் பண்ணுற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க்கு. இது வந்து நாங்கள் வந்து மெயின்லி வி யூஸ் இட் ஃபார் எங்களோட கிச்சன் குக்கிங் பர்பஸ், எங்களோட டாய்லெட்டுக்கு மேலே டேங்க்குக்கு ஏற்றுறது யூஸ் பண்ணுறோம். குடிக்கிறதுக்கு இன்னொரு பைப் அங்கேயே இருக்குது, அதிலே எடுத்துக்கிறோம். எடுத்து 12 o'clockலேருந்து 1 o'clock வச்சோம்னா ஈக்குவலையெல்லாம் அது கொண்டுரும். பட் அந்த வாட்டர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃப்ரம் லாஸ்ட் 2 days ரெயினில் அரை டேங்க் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபார் மீ இஸ் லிக்விட் கோல்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் முடிஞ்சுது. நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி மிச்ச தண்ணியை வந்து ஐம் கோயிங் டு கிவ் இட் பேக் டு மதர் நேச்சர். ஸோ இதுதான் ரீசார்ஜ் வெல். இந்த ரீசார்ஜ் வெல்லோட சைஸ் வந்து 4 feet டயாமீட்டர். அந்த 4 feet டயாமீட்டர் வந்து டெப்த் வந்து 15 feet இருக்குது. அந்த 15 feetல தண்ணி போக போக என்ன ஆகும், இங்கே இருக்கிற வாட்டர் டேபிளை உயர்த்தும். நாட் ஒன்லி வாட்டர் டேபிள் உயர்த்துறது, நம்ம லாஸ்ட்டில் கூட மெஹாகனி பற்றி பேசணும். இது ஒன் ஆஃப் த டிம்பர் ஸ்பீஷிஸ் ட்ரீ. இப்போ இது என்ன பண்ணும், இந்த தண்ணி வந்து இந்த மரம் வந்து அந்த வெல்லிருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது உரிய என்ன பண்ணும், நாட் ஒன்லி இட் ப்ரமோட்ஸ் growth ஆஃப் த ட்ரீ, ஆல்சோ வென் த ட்ரீ ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், நிறையா தண்ணீர் இருக்கிறப்போ இதோட பார்க்கு மூலியமாக போய் கேனப்பி பாருங்கள், எவ்வளோ பெரிய கேனப்பி, அந்த கேனப்பியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் ஈவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். நம்ம ஆல்ரெடி மேற்கு தொடர்ச்சி மலையில் நடக்கிற ஒரு பகுதியை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு மினி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டை இங்கே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். பறவைகள் இதெல்லாம் வந்து நிறையா கூடுற இடம். பட் ஆல்சோ அந்த நீரோட பயணத்துக்கு வந்து நாங்கள் தடையில்லாமல் இதை வந்து திருப்பி வந்து நாங்கள் வி ஆர் கிவிங் பேக் டு நேச்சர். ஸோ நான் குடிக்கிறதுக்கு 20,000 லிட்டர்ஸ் எடுத்தேன்னா எங்களோட யூஸுக்கு எனக்கு அது போதும். ஒரு சராசரி மனிதனுக்கு 50 to 200 லிட்டர்ஸ் வாட்டர் போதும். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. ஸோ அப்போ நீங்கள் 20,000 லிட்டர்ஸ்னால் கணக்கு போடுங்க, எத்தனை பேர் எத்தனை தண்ணி இதில் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ரீசார்ஜ் வெல் இருக்குது. இந்த ரீசார்ஜ் வெல் வந்து நாங்கள் டிக் பண்ணி கொடுக்க முடியும். எங்களோட வெல் டிகர்ஸ் இருக்காங்க, 3rd generation மண்ணு வட்டர் கம்யூனிட்டிஸ் ஹோசூரில் இருக்காங்க. அவங்களுக்கு சொன்னால் அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தோட்டம் அப்படின்னா ஜேசிபியில் பண்ணிக்கலாம், பட் இங்கே வந்து ஹேண்ட் கிராஃப்டட். இப்போ வாங்க இதை பார்க்கலாம். இப்போதைக்கு தண்ணீர் இல்லை இதில், ஏன்னா இப்போது மழை பெஞ்சு ஆல்ரெடி வந்து இது டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுச்சு. இந்த வாட்டர் இந்த ஏரியாக்கெல்லாம் ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிருக்கு இப்போது. ஸோ இதுதான் எங்களோட ரீசார்ஜ் வெல். இது ஃபுல் ஆச்சு அப்படின்னா இது வந்து எப்போ எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுமோ, நான் ஒரு 1/2 HP மோட்டர் போட்டிருக்கேன். அந்த மோட்டர்லேருந்து எடுத்து குடிக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா திருப்பி நாங்கள் டேங்க்குக்கும் குடிக்கிறதுக்கு வச்சுவோம். ஸோ பிட்வீன் இப்போ ஆகஸ்ட் 15 தண்ணி விடுவோம் எங்களோட வாய்க்காலில். அப்போ இன்க்ரெஷன்னால் மேலே வரும் தண்ணி. ஸோ அப்போ நாங்கள் எடுத்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இந்த தண்ணி இங்கே இருக்கும். ஸோ 6 மாதம் எங்களுக்கு இது வந்து எங்களோட கிணத்துல வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் ரீசார்ஜ் கம் டிஸ்சார்ஜ் வெல். இப்போ வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம் இந்த வீடு. இப்போது எங்களுக்கு வந்து இயர்லி ட்வைஸ் வந்து லோவர் பவானி ப்ராஜெக்ட் LBPலேருந்து தண்ணி விடுவாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஆக்சுவலி வாக்கியால் மேலேயே நிற்கிறேன்.
இந்த வாய்க்கால் மேலே நிற்கிறப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து தண்ணீர் வருது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் வெல் போட்டிருக்கோம். போட்டு இப்போ இந்த மேலே வந்து ஒரு அரை களைச்சோம் அப்படின்னா மணல் இருக்குது, அதுக்குள்ளே 10 அடி வந்து நாங்கள் 1.5 இன்ச்சு ஜல்லி போட்டு மூடியிருக்கோம். அதே மாதிரி இந்த காம்பவுண்டு பாருங்கள், இது 174 ஃபீட் லென்த்து, இதில் ஒரு 3 இருக்குது இந்த மாதிரி. ஸோ வாட்டர் வந்து இறங்கி தான் மறுபடியும் ஏறி வெளியில் போகும். அப்போ என்ன ஆச்சு, த ஹவுஸ், த போர்வெல் அண்ட் திஸ் ஏரியா கெட்ஸ் ரீசார்ஜ். வாட்டர் வந்து இறங்கிட்டு அந்த 10 ஃபீட்டுக்கு ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகி இட் கோஸ் திஸ் வே அண்ட் இட் வில் கெட் ரீசார்ஜ் இன் திஸ் ஏரியா. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து எங்களோட வீட்டுக்கு அவுட் சைடு இருக்கிற ஒரு பகுதி. இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பேக் ஏரியாவை பார்த்தோம். அது எல்லாமே போய் இதில் இறங்குது. பேக் நம்மளோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து அந்த ரெய்னி ஃபில்டருக்குள்ளே போய் நாங்கள் டேங்க்குள்ளே எடுத்துடுறோம். இப்போ முன்பகுதி என்ன பண்ணுறதுன்னா, கிரேடியன்ஸ் எல்லாம் இப்படி வருது. அந்த முன்பகுதி என்ன பண்ணுறதுன்னு இந்த ஃபுல் ஃப்ரண்ட் ஏரியாவெல்லாம் டேப் பண்ணி ஃபில்டர் இல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த காலத்து உரல் வாங்கி அந்த உரலை குடஞ்சி ஆஸ்தட்டிக்கலாக செயின் போட்டு ஒரு அருவியில் எப்படி தண்ணி வரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டை பார்த்துக்குங்க அண்ட் வில் கோ டு த பேக். ஆக்சுவலி இப்போ இது வந்து 2000 லிட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் ரூஃபில் இருக்கிற அத்தனை தண்ணியும் இங்கே ஒரு பைப் இருக்குது, இது மூலிமா வந்து இங்கே வந்து வெளியில் ஆகும், வெளியில் இப்படி வரும். ஸோ இது அகைன் வாஷிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது சும்மா அணைச்சி வச்சுருக்கோம். இதிலிருந்து வர்றது என்ன பண்ணுறோம், வி ஃபில் த டேங்க். இந்த டேங்க் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், மிச்சம் வந்து இட் கோஸ் இன் டு திஸ் செயின். ஏன்னா செயின் வந்து ஒரு கைடு மாதிரி, இது ஆஸ்தட்டிக்ஸ் மட்டும்தான். இந்த உரல் நம்புச்சு அப்படின்னா இட் இஸ் ஓரளவு மழை. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உரலே குடஞ்சி இது வந்து 10 அடி ரீசார்ஜ் வெல், உள்ளே வந்து 1.5 இது 1.5 இன்ச்சு ஜல்லி போட்டு ஃபுல்லாக நப்பியிருக்கோம் மேலே. ஆனால் ஃபுல் மழை வர்றப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு அருவியில் எப்படி கொட்டும் ஷின்னு அந்த மாதிரி வந்து கைடாகி உள்ளே போகும், இந்த ஏரியா ரீசார்ஜ் ஆகும். இந்த தண்ணீர் நாங்கள் என்ன பண்ணுறோம், டியூப் போட்டு நாங்கள் எங்களோட ஃப்ரண்ட் பேத்தியோவில் இருக்கிற பிளான்ட்ஸு, கார்டன், எங்கள் நாய் ஷெட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறோம். அகைன் தட் இஸ் வித் ரெயின் வாட்டர். 2000 லிட்டர்ஸ் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எக்ஸலண்ட் வாட்டர். இது குடிக்கிறது கூட பர்பஸ் இருக்கும், பட் பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபில்டர்ட் நாங்கள் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ திஸ் இஸ் another ஏரியா ஆஃப் ரீயூஸ் வாட்டர் அண்ட் ரீசார்ஜ் ரெயின் வாட்டர். இப்போ இன்றைக்கி சாயந்தரம் வந்து இந்த தண்ணி இறச்சிருவேன். இப்போ எனக்கு வந்து நைட்டில் தான் மழை பெஞ்சிருக்கு, இல்லை டே டைமில் மழை பெஞ்சுதுன்னா எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு தெரியும். இது வந்து இட் இஸ் நாட் 10 mm ஃபுல்லாக பெய்யல. லாஸ்ட் 2 டேஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொசு அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 3/4 உழவுன்னு சொல்லலாம், ஒரு 7 mm ரெயின் வாட்டரு. இப்போ இன்றைக்கி இறச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நம்புறது பார்க்கலாம். சிம்பிள் மெக்கானிசம். திஸ் இஸ் நம்மளோட பாரம்பரியம் ஹைட்ரோமீட்டர்னு நான் சொல்லுவேன். ஓரளவு இது நம்பிச்சு அப்படின்னா. பட் அதர்வைஸ் நம்ம சிம்பிள் ஹைட்ரோமீட்டர் வந்து ஒரு பீக்கர் வச்சா போதும், இல்லைனா ஒரு மினரல் வாட்டர் கட் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சா கூட போதும். இட்ஸ் வே டு மெஷர் யுவர் ரெயின் வாட்டர். பட் உங்கள் வீட்டில் பெய்கிற மழையை வந்து உங்கள் ஏரியாவில் டேட்டா எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆனுவல் ரெயின்ஃபால் டேட்டா எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் தெரிய முடியும். இந்த டேட்டா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேட்டால் என்னால் கொடுக்க முடியும். எந்த நாள் எவ்வளோ பெஞ்சுது, எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீரோட முக்கியத்துவம், அது எப்படி ட்ராவல் ஆகி வருது, அது ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு வந்து தேவையான விஷயமா இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அவங்களுடைய அந்த வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் எங்கள் வீட்டுக்கும் நான் இது பண்ணணும், இது நல்ல விஷயமா இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, சாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். சரி, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சார், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்துட்டு உங்களை வந்து அதை பற்றின டீடைல்ஸ் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க. உங்களை எந்த மாதிரி டைம்ஸில் வந்து ரீச் பண்ணலாம் சார்? See, I have 2 WhatsApp numbers. Okay. WhatsApp பண்ண சொல்லுங்கள். Serious callers are only entertained, first of all. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, if they let us know what exactly they're looking for in a WhatsApp message, more pictures of your location, உங்கள் வீடு, உங்களோட அக்ரி லேண்டு, இல்லை உங்களோட இண்டஸ்ட்ரி, இல்லை உங்களோட ஹாஸ்டல் ஏதாவது இருந்தால் will be easy to handle. As much as possible we can handle over the phone. இல்லை வந்து சைட் விசிட் பண்ணோன்னா இந்த இதுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து we can do site visit. Charges apply. But end of the day, between 7 in the morning and 7-8 in the evening, I'm happy to take a call. If I don't take a call, I can take messages and I can answer back again if I'm in a meeting or something. Okay sir. சாரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்களுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சீரியஸாக இதோடைய தேவை இருந்ததுனால் மட்டும் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு நிறைய பிஸியான ஷெடியூல்ஸில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி கால் எடுக்க முடியலனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ சார் வந்து
தேவை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார், உங்களுடைய டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு எல்லாத்துக்குமே பயனுள்ள. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஆக்சுவலி, பிகாஸ் இன்னைக்கு இவ்வளோ ரீச் ஆக போகுதுன்னா ஆல்ரெடி இது வேர்ல்டு வைட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆஃப்ரிக்கா ஏஷியா அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு 7-8 இயர்ஸ் தான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இன்னும் ரீச் ஆக போகும்னு சொல்கிறப்போ ஐ ஹேவ் டு தேங்க்யூ சேனல் அண்ட் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் உண்மையாலுமே உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு இந்த மாதிரி வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இதில் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா சரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தேவை இருக்கவங்க மட்டும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிசினஸ் சம்பள விக்னேஷ். நன்றி, வணக்கம்.